குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவெளியே தீபம் தீபம். ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். இது ஒரு நபர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. அதே மாதிரி இன்றைக்கு கேட்டிருக்காங்க, கால் பாத வீக்கம், அதே மாதிரி கால் பாதத்தில் வலி இருக்குது, குத்தல் இருக்குது, அதே மாதிரி கால் பாதத்தில் அரிப்பு இருக்குது. அப்போ இதற்கெல்லாமே என்ன ஒரு தீர்வு? பொதுவாகவே கால் பாதத்தில் வீக்கம் வருவது, அரிப்பு வருவது, வலி ஏற்படுவது எல்லாமே நம்ம உடம்பில் பேங்க்ரியாஸ் கணையத்தினுடைய இயக்கத்தில் ஏற்பட்ட சின்ன குறைபாடுகள். அதான் நம்ம சுகர்னு சொல்கிறோம். அந்த சின்ன குறைபாடுகள்னாலேயும் கால் பாதத்தில் வீக்கம் வலி வரலாம். இரண்டாவது, நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியே போகணும். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மோஷன் கரெக்டாக போகலை. அப்போ நம்ம உடம்பில் கழிவுகள் தங்கும் பொழுது அந்த கெட்ட நீர்களும் நமக்கு கால் பாத வீக்கம் வலியாக ஏற்படலாம். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினாலேயும் கால் பாதத்தில் வீக்கம் ஏற்படலாம். நம்ம உடம்பில் வாயுனுடைய தன்மை, கால் பெருவரிலிருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் வாயு காற்றினுடைய தன்மை, அப்போ அது அந்த சரியான விகிதத்தில் இருக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிகிச்சையாக பார்க்க போகிறோம். கால் பாத வலி வரக்கூடாதுன்னா பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும். சுகர் கட்டுக்கோப்புக்கு இருந்தால் தான் கால் பாத வீக்கம், வலி, அரிப்பு அந்த மாதிரி ஏற்படாது. அப்போ அதை பேங்க்ரியாஸை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகள் பண்ண போகிறோம். அதே மாதிரி உடம்பில் கழிவுகள் வெளியேற்றக்கூடிய முத்திரைகள் பண்ண போகிறோம். ஸோ உள்ளுறுப்புகள் திடமாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது. அதே மாதிரி சிறுநீரகப்பை நன்றாக இயங்கணும். அந்த சிறுநீரகப்பை சரியாக இயங்கலைனாட்ட கூட கால் பாத வீக்கம் ஏற்படும், கால் வலி ஏற்படும், பாத அரிச்சல் ஏற்படும். அப்போ சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் பண்ண போகிறோம். உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கினால் இந்த மாதிரி பிரச்சனை வராது. இப்போ நம்ம முத்திரை செய்த உடனே தீர்வு கிடைக்குமா அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்வது இயமம் நியமம், உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கம். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்கள். பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கம். காலை 8லேருந்து 8:30க்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். மதியம் அதே மாதிரி 1:30லேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. இரவு 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி சாத்வீகமான உணவு, பழ வகைகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. இது நிறைய நபர்களுக்கு இந்த 3 விரல் சேராது. ஒரு கையினால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பிடிச்சிட்டே இருங்க. 10 நாள் பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த 3 விரல் சேர்ந்துடும். அப்புறம் இந்த கையினால் இந்த விரலை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் கிராஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக 3 விரல் சேர்ந்துடும். கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது உணர்வு கால் பாதம் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம், வலி நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். அது ஆசன நிலை. ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வருது, அது தியான நிலை. கை அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம். அதில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது முத்திரை நிலை. அப்போ 2 நிமிடத்திலேயே ஆசன நிலை, முத்திரை நிலை, தியான நிலை. மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அது பிராணாயாம நிலை. அத்தனை பெனிஃபிட்டும் நமக்கு 2 நிமிடத்தில் கிடைத்து விடுகின்றது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க.
நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முத்ராசாய முத்திரை. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். கால் பாத வீக்கம் இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை முத்ராசாய முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இப்போது நின்ற நிலையில் ஒரு 2 ஆசனங்கள் பார்க்க போகிறோம். கால் பாதத்தை திடப்படுத்தக்கூடிய ஆசன பயிற்சிகள், அதனுடைய செயல்முறை வழக்கத்தை தெளிவாக காண்போம். முதல்ல நம்ம காண இருப்பது வந்தனம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கம் 2 பகுதிக்கும் நல்ல ஒரு பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கொடுங்க. வலது பாதம் இடது பாதம் நல்ல தரையில் நல்லா ஊனிக்கோங்க. இப்போ காலை அகட்டிக்கோங்க. இந்த கால் பாதம் இங்கே பார்க்க வச்சுக்கோங்க. இந்த கால் பாதம் இங்கே பார்க்க வச்சுக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. கை மெதுவாக மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. கால் பாதம் நல்லா ஊனிக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ பாதகஸ்தாசனம் 2 கால் சேர்த்துக்கோங்க. கால் பாதத்தை நல்லா ஊனிக்கோங்க. வலது பாதம் இடது பாதம் 2க்கும் நல்லா பேலன்ஸ் வெயிட் கொடுத்துக்கோங்க. மனசுனால மூச்சு வெளியே விட்டுட்டு கிளம்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மூச்சு வெளியே விட்டுட்டு இங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை, சீத்தளி அப்படிங்கிற ஒரு பயிற்சி. வாய் வழியாக மூச்சை உள்ளடங்க, மூக்குழியாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் வயதானவர்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிகவும் வயதானவர்கள் யோகாசனத்தை முயற்சி பண்ண வேண்டாம், முத்திரைகளும் தியான பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியம் நம் கையில். நம்பிக்கையோடு பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.